பாதுகாப்பான தெருக்கள் முன்னெடுப்பு ஆரம்பிச்சு 6 மாசம் கழிச்சு ரெட் ஹூக் துறைமுகத்துக்கு சட்டவிரோதமா ஆயுதங்களை கடத்திட்டு வந்த நார்தர்ன் ஸ்டார் என்ற சரக்கு கப்பலை டேர்டெவில் அட்டாக் பண்றான். அங்கிருந்த ஆட்களோட அவன் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே அந்த கப்பலோட கேப்டன் அகிலியோ கிரியாகோ தனக்கு வந்த ஆர்டர் படி கப்பலை மூழ்கடிக்கிறாரு. அப்புறம் கிறிஸ்டோபி சாவாவோட சேர்ந்து அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாரு. இந்த விபத்துல இருந்து தப்பிச்ச டேர்டெவில் ஜோசிஸ் பாருக்கு போய் கேரன் பேஜ பாக்குறான். கிங்பின் கடத்திட்டு வந்த மிலிட்டரி லெவல் ஆயுதங்களை பத்தி அவகிட்ட சொல்றான். கப்பல் ரெட் ஹூக் வழியிலேயே மூழ்கி போனதால கிங்பினோட குற்றங்களை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்ட அவங்க 2 பேரும் பிளான் பண்றாங்க. அதே சமயம் இதுக்கும் கிங்பினுக்கும் சம்பந்தம் இருக்குன்றதுக்கான ஆதாரத்தை கேரன் தேடிட்டு இருக்கா. நடந்த விஷயத்தை நேர்ல பார்க்க வில்சன் ஃபிஸ்க் அங்க வராரு. அந்த கப்பல் ரெட் ஹூக் நுழைவு வாயிலையே அடைச்சிட்டு இருக்கிறதால அந்த சிதறல்களை எடுக்கிற வரைக்கும் எதையும் நகர்த்த முடியாதுன்னு ஷீலா ரிவேரா ஃபிஸ்க் கிட்ட சொல்றாங்க. இத ஒரு தீவிரவாத தாக்குதல்னு சொல்லுற ஃபிஸ்க் இதுக்கு டேர்டெவில் தான் காரணம்னு சொல்லி அவனை பிடிக்க உத்தரவிடுறாரு. இதற்கிடையில கப்பல் கேப்டன் கிரியாகோ மற்றும் சாவாவுக்கு இந்த கடத்தல் பத்தி தெரியும்னு பார்க்க சொல்ல அவங்கள உடனே கண்டுபிடிச்சு தூக்க ஃபிஸ்க் ஆர்டர் போடுறாரு. நார்தர்ன் ஸ்டார் விபத்து பத்தின நியூஸ் வாஷிங்டன் டிசிக்கு தெரிஞ்சதும் சார்லஸ் இந்த விஷயத்தை நேர்ல கையாள நியூயார்க்குக்கு வராரு. ஆன்டி விஜிலாண்டி டாஸ்க் ஃபோர்ஸ் இவங்கள நெருங்கிட்டு இருக்கிறதால கிங்பினோட பிளானை தடுக்க நம்ம எடுக்கிற எந்த முயற்சியும் பெருசா வேலைக்கு ஆகலையேன்னு கேரன் ரொம்ப விரக்தியா பேசுறான். ஆனா மேட் விடாம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றான். உண்மை வெளியே வந்தாதான் அவன சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்த முடியும்னு அவன் நம்புறான். இதுக்கிடையில கேரனுக்கு ஜெஸ் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அந்த ஆயுதங்கள் எதுக்காக கடத்தப்பட்டுச்சுன்னு இன்னும் தெரியலனாலும் அந்த கப்பலோட கேப்டன் மற்றும் ஃபர்ஸ்ட் மேட் பேர்கலஜ் ஜெஸ் கண்டுபிடிச்சு சொல்லிடுறான். உடனே அவங்கள தேடி மேட் கிளம்புறான். இன்னொரு பக்கம் நியூயார்க் சிட்டி ஹால்ல வில்சன் ஃபிஸ்க அட்டர்னி ஜெனரல் ஸ்டீவ் ருட் மற்றும் லெப்டினன்ட் கவர்னர் வான் கோம்ஸ் வந்து பார்க்கறாங்க. ஃபிஸ்க் கொண்டு வந்த பாதுகாப்பான தெருக்கள் முன்னெடுப்பு முறைய அவங்க 2 பேரும் கடுமையா எதிர்க்கிறாங்க. ஆனா ஃபிஸ்க் அவங்க குற்றச்சாட்டுகளை தூக்கி போட்டுட்டு நார்தர்ன் ஸ்டார் தாக்குதலுக்கு காரணமானவனை கண்டிப்பா பிடிச்சிருவோன்னு சொல்றாரு. ஆனா ஸ்டீவ் ருட் விடுறதா இல்ல. ஃபிஸ்க் நடத்துற விஜிலாண்டே ட்ரையல்ஸை அவரோட ஆபீஸ் கண்டிப்பா தீவிரமா கண்காணிக்கும்னு ஃபிஸ்க் மூஞ்சிலேயே அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போறாரு. திடீர்னு சார்லஸ் அந்த ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சு தன்னை ஒரு CIA அதிகாரி அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிறாரு. வாலண்டினா அலெக்ராடி ஃபோண்டைன் கிட்ட இருந்து ஒரு கால் வந்ததும் அட்டர்னி ஜெனரல் ஸ்டீவ் ருட்டோட குரலே மாறிடுச்சு. முன்னாடி மிரட்டினவரு இப்ப ஃபிஸ்கோட சேஃபர் ஸ்ட்ரீட்ஸ் இனிஷியேட்டிவ்க்கு முழு ஆதரவு தரேன்னு சொல்லிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் ஹெதர் வந்து ஜாக் டுகேனுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் டெஸ்ட் எடுக்கிறார். அவர் ஒரு விஜிலாண்டே அப்படின்னு ஃபிஸ்கோட ஆட்கள் அவர் மேல கேஸ் போட்டிருக்காங்க. டுகேன் தனக்கு ஒரு லாயர் வேணும்னு கேட்டாலும் ஹெதர் அதை கண்டுக்காம டெஸ்ட் எடுக்கிறா. ஹெதர் தன்னை ஒரு நடுநிலையான ஆள்னு சொன்னதை கேட்டு டுகேன் கிண்டல் பண்றாரு. தான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லி அவர் ஒத்துழைக்க மறுக்கிறாரு. ஆனா ஹெதர் தான் மியூஸ் கிட்ட இருந்து தப்பிச்ச அந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் மீளலனாலும் டுகேனுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறான். சேஃபர் ஸ்ட்ரீட்ஸ் ஆக்ட் படி உன்னை பிடிச்சி வச்சிருக்கோம். அதனால ஃபிஸ்கோட ஆபீஸுக்கும் AVDFக்கும் உன் மேல முழு அதிகாரம் இருக்குன்னு மிரட்டுறாங்க. உன் பிஹேவியர் சரியில்லைன்னா நீ கோர்ட் பக்கமே போக முடியாதுன்னு சொன்னதும் டுகேன் வேற வழி இல்லாம ஹெதரோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஒத்துக்கிறாரு. மேட் இல்லாத நேரத்துல மர்டாக் மற்றும் மெக்டஃபி லாயர் ஆபீஸ்ல கிறிஸ்டன் மெக்டஃபி ஃபீஸுக்கால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு லீகல் சப்போர்ட் கொடுக்குறா. சில முக்கியமான கேஸ் ஃபைல்களை செக் பண்ண சொல்லி ஷெர்ரி கிட்ட கொடுக்குறா. AVDF குறிவைக்கிற ஆட்கள் எல்லாம் திடீர்னு காணாம போயிடுறாங்கன்னு ஷெர்ரி சொல்றாரு. ஆனா கிறிஸ்டன் இதை கேட்டு பயப்படல. அவங்கள எப்படியாவது கண்டுபிடிங்கன்னு ஷெர்ரி கிட்ட சொல்றான். அதே சமயம் காணாம போன மேட் பத்தி கிறிஸ்டன் ரொம்ப கவலைப்படுறான். ஆனா அவன் பத்திரமா இருப்பான்னு ஷெர்ரி அவளுக்கு ஆறுதல் சொல்றாரு. பெஞ்சமின் ஹாக்பர்க் வந்து கிறிஸ்டனை இந்த கேஸை விட்டு விலக சொல்லி வற்புறுத்துறாரு. ஏன்னா இந்த விஜிலாண்டே ட்ரையல்ஸ் முறைப்படி நடக்காதுன்னு அவருக்கு தெரியும். ஆனா கிறிஸ்டன் எதுக்கும் பணியாம தன் முடிவுல உறுதியா இருக்கா. ஷெர்ரி அப்புறம் மேட்டை சந்திச்சு நார்தர்ன் ஸ்டார் பத்தி பேசுறாங்க. கிங்பின் யாரு கூட டீலிங் வச்சிருக்காரு, எதுக்கு இவ்வளவு ஆயுதங்கள் தேவைப்படுதுன்னு 2 பேரும் யோசிக்கிறாங்க. கிங்பினோட மொத்த ஆட்டத்தையும் கலைக்கணும்னு மேட் ரொம்ப பிடிவாதமா இருக்கான். ஆனா ஷெர்ரி நாம ரொம்ப வேகமா போறோம், இதனால கிங்பின் இன்னும் ஆபத்தானவனா மாறிடுவான்னு எச்சரிக்கிறாரு. ஆனாலும் மேட்டுக்கு உதவ ஒத்துக்கிட்டு கப்பலோட ஆட்களை பத்தி விசாரிக்கதா சொல்றாரு. கிறிஸ்டன் மேட்டை பத்தி ரொம்ப கவலைப்படுறதா ஷெர்ரி சொல்லியும் மேட் அவகிட்ட பேச மறுக்கிறான். ஏன்னா தன்னோட பழக்கம் அவளுக்கு ஆபத்தா முடிஞ்சிடும்னு அவன் பயப்படுறான். கடைசியா ஃபிஸ்கோட ஆயுத கடத்தலுக்கு துணையா இருந்த அந்த கேப்டன் கிரியாகோ மற்றும் சாவாவை எப்படியாவது கண்டுபிடிங்கன்னு ஷெர்ரி கிட்ட மேட் கேட்டுக்கின்றான்.
பவலோட தலைமையிலான ஏவிடிஎஃப் டீம் ஏஜென்ட் கார்டன்ஸ் உணவகத்துக்கு வந்து அதன் உரிமையாளர் ஏரியானாவை கட்டாயப்படுத்துறாங்க. கிரியாகோ மற்றும் சாவா எங்க இருக்காங்கன்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஆனா ஏரியானா அவங்களுக்கு ஒத்துழைக்க மறுக்கிறா. அவங்கள பாசிஸ்டுகள்னு திட்டுறா. இதனால கோபமான பவல் ஏரியானாவை அடிக்கிறான். அந்த ரெஸ்டாரண்டில் இருந்த கிரியாகோ தப்பிக்க முயன்றப்போ பவல் அவரை பிடிச்சு செம்மையா அடிச்சு துவம்சம் பண்ணி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பிபி யூரிக் டேனியலோட புது வீட்டு பார்ட்டிக்கு வரா. டேனியல் தனக்கு கம்யூனிகேஷன் டெபுடி மேயரா கிடைச்ச அந்த சொகுசு வாழ்க்கையை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிறான். ஆனா பிபி ஃபீஸ்கோட விபரீத விளையாட்டுகள்ல கவனமாறுன்னு டேனியலை எச்சரிக்கிறான். ஏதாவது தப்பா நடந்தா ஃபிஸ்க்கு எதுவும் ஆகாது, ஆனா நீதான் பாதிக்கப்படுவன்னு சொல்றான். டேனியல் அந்த அக்கறையை பாராட்டினாலும் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. அந்த ரெஸ்டாரண்டில மேட் ஏரியானாவை சந்திக்கிறான். ஏரியானா ரகசியமா ஆட்களை நியூயார்க்கை விட்டு வெளியேற்ற உதவுறாங்கன்ற விஷயம் மேட்டுக்கு தெரியும். தான் யார்கிட்ட பேசுறோன்னு புரிஞ்சுக்கிட்டதும் ஏரியானா உண்மையை சொல்றான். நான் கிரியாகோவை நாட்டை விட்டு வெளியே அனுப்பதான் பிளான் பண்ணேன், ஆனா ஏவிடிஎஃப் அவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றான். மேட் சாவாவை பத்தி கேட்டப்போ ஏவிடிஎஃப் அவனை துரத்துனா உன்னால கூட அவனை காப்பாற்ற முடியாதுன்னு ஏரியானா எச்சரிக்கிறான். ஆனா மேட் எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சே ஆகணும்னு உறுதியா இருக்கான். கிர்லாகோ ஃபிஸ்கோட அண்டர் கிரவுண்ட் இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. சாவா எங்க இருக்கான்னு கேட்டு பவல் அவரை டார்ச்சர் பண்றான். ஆனா பாவம் கிர்லாகோவுக்கு அது தெரியல. அப்போ பக் உள்ள வந்து பவல் பண்ற கொடுமையை பார்த்து திட்டிட்டு இன்கொயரி அவன் கையில் எடுக்கிறான். கிர்லாகோ தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு என்ன விட்டுடுங்க, நீங்க சொன்ன மாதிரி தானே அந்த ஷிப்பை நான் கவுத்தேன்னு கெஞ்சுறாரு. பக் அவர் மேல அனுதாபப்படுற மாதிரி பேசிட்டு திடீர்னு அவர் தலையிலேயே சுட்டு போட்டுடுறான். அப்புறம் சார்லஸ் போய் கிரேசி மேன்ஷன்ல வில்சன் ஃபிஸ்க் மற்றும் வெனசாவை மீட் பண்றாரு. ஆனா சார்லஸோட திமிர் பிடிச்ச பேச்சு அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. சார்லஸ் என்ன சொல்றாருன்னா, ஃபிஸ்க் பண்ற உதவி ஓகே தான், ஆனா இந்த நார்தர்ன் ஸ்டார் மேட்டர் ரொம்ப கைமீறி போயிட்டு இருக்கு. வில்சன் விடிஎஃப் அந்த சரக்குகளை எடுக்க பாக்குறாங்கன்னு சொல்றாரு. ஆனா சார்லஸ் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு எச்சரிக்கிறாரு. அந்த ஷிப்ல வேலை பார்த்த யாரையும் உயிரோட விடக்கூடாதுன்னு சொல்றாரு. ஃபிஸ்க்கு இதுல இஷ்டம் இல்லை, ஏன்னா நல்ல ஆட்களை பிடிக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறாரு. ஆனா சார்லஸ் தானே இந்த பிரச்சனையை முடிச்சு தரேன்னு சொன்னதும் இது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற கண்டிஷனோட அவங்க ஒத்துக்கிறாங்க. டேனியலோட பார்ட்டி முடிஞ்சதும் பிபி கேரனம் மீட் பண்றான். ஃபிஸ்கோட பிசினஸ் பத்தி விஷயம் தெரிஞ்சுக்க டேனியலை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு அவங்க 2 பேரும் பிளான் போடுறாங்க. அப்புறம் பென் யூரிக்க பத்தியும் அவருக்கும் கேரனுக்கும் இருந்த நெருக்கமான உறவை பத்தியும் பேசுறாங்க. கேரன் இன்னைக்கும் ஒரு குற்ற உணர்ச்சியில இருக்கா. தன்னாலதான் ஃபிஸ்க் அவரை கொன்னுட்டான்னு ஃபீல் பண்றா. பிபியும் தன் மாமா மாதிரி ஆபத்தான வழியில போகக்கூடாதுன்னு நினைச்சு அவளை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க சொல்றான். இன்னொரு பக்கம் ஹெதர் டுகேனோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஹாக்ஸ்பர்க் அவளுக்கு கால் பண்றாரு. அவர் டுகேன் மற்றும் மற்ற விஜிலாண்டிகளுக்கு எதிராக கேஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஹெதரோட ரிப்போர்ட் அவருக்கு அவ்வளோ திருப்தியா இல்லை. அதனால டுகேனை ஒரு சோஷியோபாத் மாதிரி காட்ட முடியுமான்னு கேட்கிறாரு. அப்படி செஞ்சாதான் கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்றாரு. அந்த நேரத்துல ஹெதருக்கு மியூஸ் அட்டாக் பண்ணின அந்த பழைய பயம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு கட்டத்துல பயந்து போய் டுகேனோட பதில்களை மாத்தி எழுதி அவரை ஒரு கெட்டவனா காட்ட ஒத்துக்கிறான். ஜோசிஸ் பார்ல மேட் கேரனுக்கு ட்ரைனிங் கொடுக்கறான். அப்போ ஏரியானா கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் மக்கள் சிட்டியை விட்டு வெளியே போக அவ பண்ற ஹெல்ப்பையும் பத்தி பேசுறாங்க. கேரன் மேட் கிட்ட ஃபாக்கி நெல்சன் உயிரோட இருந்தப்ப நாம ஒன்னா சேர்ந்து சட்ட நிறுவனத்துல வேலை பண்ணோமே, அந்த பழைய வாழ்க்கையை நீ மிஸ் பண்றியான்னு கேட்கிறான். மேட், நான் இப்போ எதையும் பின்னாடி திரும்பி பார்க்கல, முன்னாடி போறதுல தான் குறியா இருக்கேன்னு சொல்றான். கேரன், ஆனா நான் ஒவ்வொரு நாளும் அந்த நாட்களை ரொம்ப மிஸ் பண்றேன்னு ஃபீல் பண்றான். இதே நேரத்துல ஏரியானாவை போய் ஷாவா மீட் பண்றான். தான் அந்த நார்தர்ன் ஸ்டார் ஷிப்ல இருந்ததாகவும் தனக்கு அவளோட உதவி வேணும்னு அவன் கேட்கிறான். இன்னொரு பக்கம் ஷெர்ரி தன் வீட்டுல உட்காந்து கிறிஸ்டினோட கேஸ்களை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு ஏவிடிஎஃப் ஏஜென்ட்ஸ் வந்து அவரை அட்டாக் பண்றாங்க. கிர்லாகோவும் சாவாவும் எங்க இருக்காங்கன்னு கேட்டு அவரை டார்ச்சர் பண்றாங்க. ஆனா அவர் வாயை திறக்கல. கரெக்டான நேரத்துல டேர்டெவில் அங்க வந்து அந்த 2 ஏஜென்ட்ஸையும் அடிச்சு போட்டுடுறான். இன்னும் நிறைய ஏஜென்ட்ஸ் வராங்க. ஆனா அவங்க எல்லாரையும் டேர்டெவில் ஈஸியா சமாளிக்கிறான். ஆனா திடீர்னு ஷெர்ரிக்கு ஹார்ட் அட்டாக் வரவும் டேர்டெவில் ஒரு நிமிஷம் பதறி போயிறான். அந்த கேப்ல ஏஜென்ட்ஸ் அவனை அடிச்சு தரையில தள்ளுறாங்க. அவனோட மாஸ்க கழட்டி பார்த்தா அது மேட் மர்டாக்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுது. அவனை போட்டு தள்ளலாம்னு அவங்க பிளான் பண்ணும்போது யாரோ ஒருத்தர் அங்க இருக்கிற எல்லா ஆபீசர்ஸையும் சுட்டு தள்ளி மேட்டை காப்பாத்துறாங்க.
மேட்டோட தலைக்கு பக்கத்துல வந்து ஒரு கத்தி விழுது. அதுல புல்ஸ் சின்னம் இருக்கு.